வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 18/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. திங்கட்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. பிரதோஷம் கீழ்நோக்கு நாள். ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:21. கரணம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:42 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:05 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் சித்த யோகம், மரண யோகம். சந்திராசிரமம் உத்ராடம், திருவோணம். மருத்துவ குறிப்பு: வில்வப்பழத்தை பாலில் ஊற வைத்து சிறிது மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்டு வர மூலம் குணமாகும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப்பெறும் நிலை ஏற்படும். வேலை செய்யும் இடங்களில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகோதரர்களால் ஒத்துழைப்பான சூழ்நிலை அமையப் பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி நினைத்தது நடக்கும். கிருத்திகை மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களால் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். குழந்தைகளின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். அலைச்சல்களால் லாபம் கிடைக்கும். பணிபுரியும் இடங்களில் டிரான்ஸ்பர் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை ஒத்துழைப்புகள் அதிகமாகும். ரோகிணி சந்தர்ப்பம் கிடைக்கும். மிருகசிரிஷம் மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, நெடு நாட்களாக நினைத்த காரியத்தை நடத்தி வெற்றிகள் காண்பீர்கள். தாயாரின் சொந்தங்களால் சந்தோஷமான சூழ்நிலை அமையப் பெறுவீர்கள். சந்தோஷமாக செயல்படுவீர்கள். உள்ளத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். சொந்தங்களின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பில் புத்தி கூர்மை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். மிருகசிரிஷம் நினைத்தது நடக்கும். திருவாதிரை சந்தோஷம் அதிகமாகும். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நல்ல சிந்தனைகள் உருவாகும். புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது. பேச்சுக்களை குறைக்கவும். மாணவர்கள் படிப்பில் புத்தி கூர்மை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நல்ல எண்ணங்கள் உருவாகும். பூசம் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். ஆயில்யம் கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.
சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, சந்தோஷமாக இருப்பீர்கள். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். மேல் அதிகாரிகளிடம் உங்களின் கௌரவம் அதிகமாகும். பொருள் வரவுகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைத்தது நடக்கும். மாணவர்கள் படிப்பில் நல்ல சிந்தனைகள் உருவாகும். அதிர்ஷ திசை தென்கிழக்கு, அதிர்ஷ எண் 7, அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம். மகம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். பூரம் கௌரவம் கூடும். உத்திரம் பொருள் வரவுகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களால் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதரவான நாள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவதற்கான நிலை ஏற்படும். உதவிகள் கிடைக்கப் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அமையும். மாணவர்கள் படிப்பில் மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ திசை வடகிழக்கு, அதிர்ஷ எண் 4, அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் ப்ரமோஷன் கிடைக்கும். ஹஸ்தம் நல்லது நடக்கும். சித்திரை முன்னேற்றம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகமாகும். வேலையில் உள்ளவர்களுக்கு வளமான நாளாக அமைகிறது. புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாவதால் சந்தோஷம் கொடுக்கும். இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் வளர்ச்சிகள் கூடும். அதிர்ஷ திசை வடகிழக்கு, அதிர்ஷ எண் 7, அதிர்ஷ நிறம் நீல நிறம். சித்திரை நெருக்கம் அதிகமாகும். சுவாதி இன்பமான நாள். விசாகம் நினைத்தது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பேசும்போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. உள்ளத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ திசை தென்கிழக்கு, அதிர்ஷ எண் 7, அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம். விசாகம் வளர்ச்சிகள் அதிகமாகும். அனுஷம் பொறுமை தேவை. கேட்டை நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, உதவிகள் கிடைக்கப் பெறுவதால் சில செலவுகள் ஏற்படலாம். அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் கடமைகள் அதிகமாகும். பொது துறையில் உள்ளவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். பேசும்போது நிதானமாக செயல்படுவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ திசை தென்கிழக்கு, அதிர்ஷ எண் 5, அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம். மூலம் பொறுமையுடன் செயல்படவும். பூராடம் கடமைகள் அதிகமாகும். உத்ராடம் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களை, நட்பு வட்டாரத்தால் ஒத்துழைப்புகள் வியாபாரத்தில் அதிகமாகும். வளர்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஆலயங்கள் சென்று சந்தோஷம் அடைவீர்கள்.
புகழ் கிடைக்கப் பெற்று நிம்மதி அடைவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் அறிவுத்திறன் அதிகமாகும். அதிர்ஷ திசை வடக்கு. அதிர்ஷ எண் 3. அதிர்ஷ நிறம் நீல நிறம். உத்திராடம் நல்லது நடக்கும். திருவோணம் பிரச்சனைகள் தீரும். அவிட்டம் நெருக்கம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களை, உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்களால் லாபம் கிடைக்கும். வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படும். உதவிகள் கிடைக்கப் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான நிலை அமையும். அதிர்ஷ திசை தெற்கு. அதிர்ஷ எண் 6. அதிர்ஷ நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நல்ல செய்திகள் ஏற்படும். சதயம் வளமான நாள். பூரட்டாதி உதவிகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களை, வயதானவர்களின் யோசனைகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். தாயாரின் சொந்தங்களால் நல்ல நிலை ஏற்படும். பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் உதவியால் வளர்ச்சிகள் கூடும். தைரியமாக செயல்பட்டு அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் காண்பீர்கள். புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ திசை தென்கிழக்கு. அதிர்ஷ எண் 4. அதிர்ஷ நிறம் நீல நிறம். பூரட்டாதி யோசனைகள் உண்டாகும். உத்திரட்டாதி வளர்ச்சிகள் கூடும். ரேவதி நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க.